கும்பராசி மனிதநேயம் அதிகமுள்ள ஒரு ராசி. யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா இவங்களால பொறுமையாவோ அமைதியாவோ இருக்க முடியாது. ஓடி போய் முதல் ஆளாக உதவி செஞ்சிடணும் அப்படின்னு இயல்பாக அந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பலர்லாம் மனதில் வச்சுட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் மட்டும் உடனே போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பலருடைய மனதில் ஒரு சில பிளான்லாம் இப்போ தான் போடுவாங்க. ஆனால் கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த பிளான்லாம் போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய திட்டமிடுதல் ரொம்ப எதிர்காலத்தை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி அப்படின்னாவே இவங்களை எந்த விதத்துலையும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு போய் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறதையே மறந்துடுவாங்க அந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா அடுத்தவங்களுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய கனவை நிறைவேற்றணும், அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும், அவங்களுடைய எதிர்காலத்தை சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால் தன்னுடைய கனவுகளையே கூட கொஞ்சம் ஒத்தி போட்டுட்டு அவங்களுடைய கனவை நிறைவேற்றணும், அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும், அவங்களுக்காக வாழக்கூடிய அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய கனவுகளை தள்ளி போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கனவை நிறைவேற்றும் போது இவங்களால முடியாது. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னா கூட ஹெல்ப் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இனியாவது நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. பிறருக்காக ஒளி விளக்காக இருக்கக்கூடிய முதல்ல நீங்கள் ஒரு விளக்காக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அந்த எரியிற ஒளியை கொடுக்க முடியும். அதனால் முதல்ல உங்களை நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் திட்டமிடுங்க. உங்களுடைய கனவை முதல்ல நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்களுடைய கனவை நனவாக்குறது, இது எல்லாமே இந்த கும்பராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்களாக ஒன்றில் ஒத்து போகும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்கள் தான் அப்படி தான் இருப்பாங்க. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுடைய லட்சியம், கனவு இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கணும், எதிர்காலத்தில் தன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும், எதிர்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு வச்சுருப்பாங்க. பொதுவாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இப்பயே பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இப்பயே நான் 2 செங்கல் வாங்கி வச்சுட்டேன்டா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. அது சாதகமான மாற்றமா, பாதகமான மாற்றமா, குடும்ப ரீதியாவா, வியாபார ரீதியாவா, நிதி ரீதியாவா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும். புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன அசூப பலன்கள் கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தனஸ்தானத்தோட அதிபதி குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இது 7.5 சனி காலம், பாதச்சனி காலம் என்பதனால குரு பகவானுடைய பார்வை அங்கே படுறது பண வரது கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஒரு கஷ்டமாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கஷ்டப்பட்டதுக்கேற்ற அந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுடைய செயலுக்காக
நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதல்ல. பொதுவாக நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க. அவங்களுக்காக நீங்கள் ஒரு சில இடத்துல வாக்குறுதி கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. அப்படி யாராவது வாக்குறுதி கொடுங்க, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய கடமைகளை நீங்கள் கரெக்டாக நீங்களே அதை சரி செய்ய பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது முக்கியமாக வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது நீங்களே கூட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களே அதை கரெக்டாக வழி நடத்திக்கிட்டு போங்க. அடுத்தவங்களை நம்பி அந்த பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது அது உங்களுக்கு அவ்வளோ சரியாக அமையாது. நீங்களே பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த வேலையை கரெக்டாக நீங்களே செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதற்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். இந்த நிலுவையில் உள்ள பாக்கியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான கிரக அமைப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி, உங்களுடைய திறமையை பாராட்டுற மாதிரி எந்த ஒரு நல்ல காரியமே கடந்த 5-6 ஆண்டுகளாகவே இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. நீ அந்த வேலையை கரெக்டான டைமில் செஞ்சு முடிச்சிட்டல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டோ, ஒரு விருந்தோ, 4 பேருக்கு மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமையை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் மீண்டும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் அமைதியாக பொறுமையாக அதை அணுகுனீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் நிதானமாக அணுகுங்க, அவசரம் வேண்டாம். அதே நேரத்தில் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய குருமார்கள் இருக்காங்க அல்லது உங்களுடைய தாய் தந்தையார் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது இந்த காலகட்டத்தில் நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்களாக முடிவு எடுத்துட்டு அவசரப்பட்டு இறங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு சிலர்லாம் உங்களை இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க, நீங்கள் இதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை கொஞ்சம் வலுக்கட்டாயப்படுத்தி நீங்கள் இறங்குற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு சிலர்லாம் வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் அதில் இறங்க வேண்டாம். அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வலுக்கட்டாயமாக நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு அவ்வளோ நல்லதாக அமையாது. மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு செயலில் ஈடுபடுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக செயல்படுறது இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே கூட சின்ன சலசலப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அனுசரணையாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் வரது அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த கும்பராசி பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டம். புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சக கலைஞரும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சக தொண்டர்கிட்டையும் சரி, மேலதிகாரிகிட்டையும் சரி, சக ஊழியர்கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமே ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த சுலபமாக முடியணும்னு நினச்ச அந்த ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு போராடி அதுக்கப்புறம் தான் நினைத்ததை சாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு சிலர்லாம் கல்லூரியில் சேர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. விரும்பிய கல்லூரியிலேயே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப ஆர்வமாக இறங்குவீங்க. ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கல்வியில் கூட மிகப்பெரிய சாதனையெல்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் செய்கிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுடைய ஆசிரியரே மிரண்டு போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு அவங்களே பாராட்டுவாங்க. சக மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த காலகட்டத்தில் வளர்கிறதுக்கான யோகம் இருக்குது. அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்ததுலேயே அதெல்லாம் சரியாகும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
உறவுங்கிட்டையும் சரி, கணவன் மனைவியாக இருக்கிறவங்ககிட்டையும் சரி, இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக அக்கம் பக்க உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் உழைப்பு அதிகமாக போடுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வண்டி வாகனம் ஓட்டிகிட்டு போகிறவங்கலாம் அந்த கவனச்சிதறல்னால ஒரு சிலர்லாம் இடைஞ்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, வீண் செலவுகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. எடுக்கிற காரியத்தை கூட கரெக்டான டைமில் முடிக்க முடியாமல் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. வாக்கு கொடுத்தா கூட அதை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்ற விஷயங்கள்னு பார்க்கும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அதே நேரத்தில் ஒரு சிலருக்குலாம் விரும்பிய இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் சிறப்பாக இருக்குது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். என்ன இந்த முன்னேற்றம் கிடைக்கிறதுக்காக கடுமையாக கொஞ்சம் உழைக்கணும். பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஒரு சில மனசங்கடங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் அனுசரணையாக போனீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட சித்தர்கள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. இங்கே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜை நடக்கும். அதில் கலந்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்து